கௌரவ குழுக்களின் பிரதி தவிசாளர் அவர்களே, இன்றைய தினம் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு தொடர்பாக 1980ஆம் ஆண்டு 47ஆம் இலக்க சுற்றுப்புறச் சூழல் திருத்தச் சட்டமூலம் தொடர்பாக நாங்கள் இன்று உரையாடி கொண்டிருக்கின்றோம். உங்களுக்கு தெரியும், இந்த கடந்த காலங்களிலே எங்களோட மூதாதையர்கள் சுத்தமான காற்றிலையும் சுத்தமான நீரினையும் அதே போன்று தங்களது பழக்க வழக்கங்கள் ஆகவே அந்த இயற்கையோடு ஒன்றிணைந்ததாக எங்களது மூதாதையர்கள் மிகவும் அழகான நேர்த்தியான அதே நேரம் ஆயுள் கூடிய அந்த வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். ஆனால் இன்று இயற்கையை நாங்கள் தாக்கத்தை உட்படுத்தி இயற்கையை அழித்து இன்று எங்களது வாழ்வையும் நாங்கள் அழித்து கொண்டிருக்கின்றோம். தெரியும், இந்த சுற்றாடல் அதிகார சபையின் அந்த சட்டமூலம் வலுப்படுத்துவதற்காகத்தான் இன்று நாங்கள் அந்த திருத்தத்தை நாங்கள் கொண்டு வந்திருக்கின்றோம். இந்த காலகட்டத்திலே எங்களது மாவட்டத்தை பொறுத்த மட்டில் மட்டக்களப்பு மாவட்டத்திலே கடல் வளம் இருக்கின்றது, கலப்பு போன்ற வளங்கள் இருக்கின்றன, நீர் வளங்கள் இருக்கின்றன. அதை பாதுகாத்து கொண்டு அதனோடு இன்றடைந்ததாக காடு தொடர்பான வளங்கள் இருக்கின்றது. அந்த காடுகளையும் காப்பாற்றி கொண்டு மண் வளத்தினையும் பாதுகாத்து கொண்டதாக எங்களது இயற்கை சூழலை நாங்கள் பாதுகாக்க வேண்டியிருக்கின்றது. இந்த காலகட்டத்திலே சட்டவிரோதமான பல நடவடிக்கைகள், இயற்கை அழிக்கின்ற பல விடயங்கள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. அதிலும் காடுகளை அழிப்பதனூடாக யானைகளின் வருகை கிராமங்களுக்குள்ளே நுழைந்து யானை மனித மோதல் இடம்பெற்று அங்கே மனிதர்களும் யானைகளையும் உயிர் நீக்குகின்ற ஒரு விடயம் இடம்பெற்று கொண்டிருக்கின்றது. அதே போன்று வெள்ள அனர்த்தங்கள் அடிக்கடி இடம்பெறுகின்ற ஒரு மாவட்டமாக மட்டக்களப்பு மாவட்டம் இருக்கின்றது. சட்டவிரோத மண்ணகழ்வின் காரணமாக மத்திய பிரதேசத்தில் இருக்கின்ற மழை வீழ்ச்சியின் இறுதிக்கட்டம் மட்டக்களப்பினூடாக கடலிலே அடைகின்றது. அந்த மழை வீழ்ச்சியின் தாக்கத்தினூடாக எங்களது பிரதேசத்தின் இந்த முறையற்ற மண்ணகழ்வின் காரணமாகவும் கூட வெள்ளப்பெருக்குகள் ஏற்பட்டு சூழலுக்கு பாதிப்பு ஏற்பட்டு மக்களும் பாதிப்படைகின்றார்கள். அதே போன்று ஒரு நாட்டின் வளர்ச்சி என்பது தொழில்துறை ரீதியாக தொழிற்சாலைகள் உற்பத்தி நடவடிக்கையில் ஈடுபடும் போது அந்த நாட்டின் அதிகளவான வேலை வாய்ப்புகளும் வருமானங்களையும் ஈட்டக்கூடிய விதமாக மாற்றத்தை உண்டுபடுகின்றது. அவை இந்த வளர்ச்சி என்பது சுற்றுப்புறச் சூழல்களை பாதுகாக்க வேண்டிய ஒரு விடயமும் இருக்கின்றது. அந்த தொழிற்சாலைகளினூடாக அதன் கழிவுகளூடாக அந்த சூழல்கள் பாதிப்படையக்கூடாது. அவை அது தொடர்பாகவும் நாங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டி இருக்கின்றது. அவை இந்த சூழ்நிலைகளை சரியாக கையாண்டு அதற்கான சட்டங்களை வகுத்து அதனூடாக அவர்களுக்கான அதிகபட்ச தண்டனைகளையும் வழங்கி அந்த தொழிற்சாலைகளை நாங்கள் கட்டுப்படுத்த வேண்டிய ஒரு தேவையும் இருக்கின்றது. ஆகவே இப்படியான பல விடயங்களை முன்னெடுக்கும் போது அதே போன்று அதன் தொழிற்சாலைகளூடாக வெளியேற்றப்படுகின்ற கழிவுகள் தொடர்பாக நாங்கள் கருத்திலே கொள்ள வேண்டும். தீங்கு விளைவிக்கக்கூடிய கழிவுகள் வெளியேறும்போது அங்கே நிலங்கள், நீரிலைகள் என்பன பாதிப்புக்குள்ளாகும் போது அதனை அண்டி இருக்கின்ற அதனை பாவிக்கின்ற மக்களுக்கும் அந்த உயிரினங்களுக்கும் பாதிப்புகள் உண்டாகும். ஆகவே இது தொடர்பாகவும் நாங்கள் கரிசனை செலுத்த வேண்டும். தொழில்நுட்ப ரீதியாக அந்த தொழிற்சாலைகளுக்கு அனுமதிகள் வழங்கும் போது தொழில்நுட்ப ரீதியான குழுக்களை அமைத்து அனுமதி வழங்க முடியுமா, சுற்றுப்புறச் சூழலுக்கு இது பாதிப்பை ஏற்படுத்துமா என்பதை கருத்திலே கொண்டு அந்த நடைமுறைகளை நாங்கள் கையாள வேண்டியிருக்கின்றது. கௌரவ தவிசாளர் அவர்களே, நாங்கள் எங்களது இந்த நாட்டிலே பல முதலீடுகளை மேற்கொள்வதற்கான போர்வையிலே சுற்றுப்புறச் சூழல்களை பாதிக்கும் விதமாக காடுகளை அழித்து அந்த இடத்திலே சுற்றுலா தலங்களை உருவாக்கி அதனூடாக எங்களது இயற்கையை பாதிப்படைந்து அந்த வளிமண்டலம் உட்பட காலநிலை மாற்றங்கள் உண்டாகி அதனூடாக அதிகரித்த மழை வீழ்ச்சிகள் இடம்பெற்று அதன் கூட எங்களுக்கான பாதிப்புகள். நன்றி. சூழல்கள் ஏற்படக்கூடியதாக இருக்கின்றது.
அதனையும் நாங்கள் கருத்தில் கொள்ள வேண்டி இருக்கின்றது. அதனை போன்று திண்மக் கழிவு அகற்றுதல் தொடர்பான விடயங்களை நாங்கள் முக்கியமாக கருத்தில் கொள்ள வேண்டும். கூடுதலான திண்மக் கழிவுகள் அகற்றப்பட்டு அது சூழலுக்கு தீங்கு விளைவிக்கும் விதமாக அதனை கையாளுகின்ற விதத்திலூடாக பல பாதிப்புகள் ஏற்படுகின்றது. உள்ளூராட்சி மன்றங்களின் நடவடிக்கைகளை நாங்கள் ஒத்து பார்க்கும்போது சட்ட ரீதியாக அவர்களுக்கு அந்த அதிகாரங்கள் வழங்கப்பட்டிருந்தாலும் சூழலுக்கு ஏற்ற விதமாக அதுகளை மாற்றியமைப்பதற்கு அல்லது தரம் பிரித்து அந்த கழிவுகளை அகற்றுவதற்கான நடவடிக்கைகள் சரியான முறையில் முன்னெடுக்கப்படாததும் ஒரு கவலை அளிக்கின்றது. ஆகவே இந்த சுற்றுப்புறச் சூழலை பாதுகாப்பதிலே அவர்களும் கூடுதலான அக்கறையை செலுத்த வேண்டும் என்பதை நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். மாகாண சபை தொடர்பாக இவ்விடத்திலே கௌரவ உறுப்பினர்கள் பேசியிருந்தார்கள். அதிகாரத்தை இந்த சட்டம் மூலம் நான் நினைக்கிறேன் நாங்கள் அனைவரும் சுற்றுப்புறச் சூழலிலே வாழ்கின்றோம். இந்த இயற்கையை நேசிப்பவர்களாக இருக்கின்றோம். இயற்கையை பாதிக்கின்ற எந்த ஒரு விடயத்திலும் நாங்கள் அவர்களுக்கான ஆதரவை வழங்க மாட்டோம் என்பதிலே நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். கௌரவ உறுப்பினர்களும் இந்த சட்ட மூலத்துக்கு தங்களது ஆதரவை வழங்க வேண்டும் என எதிர்பார்க்கின்றோம். ஏனென்று சொன்னால் எங்களது வடக்கு கிழக்கு பிரதேசத்திலும் பாதியளவான பாதிப்புகள் கடந்த கால ஆட்சியாளர்களால் ஏற்படுத்தப்பட்டிருந்தது. காடுகள் அழிக்கப்பட்டிருந்தது. சட்டவிரோத தொழிற்சாலைகள் உருவாக்கப்பட்டு அதனூடாக எங்களது பிரதேசங்கள் அழிவுற்றிருந்தது. ஆகவே இதனை கருத்தில் கொண்டு எங்களது பிரதேசத்தில் இந்த சட்டமூலத்துக்கு அவர்கள் தங்களது ஆதரவை வழங்க வேண்டும் என கோரிக்கொண்டு எனது இந்த உரையை நிறுத்துகின்றேன். நன்றி, வணக்கம். Honorable Chaturi Gangani, you have 7 minutes.